தோழர் சுந்தரவல்லி அவங்க எந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னு பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்திருக்காங்க. இல்லைங்க, அவங்க தானே சொன்னாங்க, இது என்ன தடி, இதோட பெரிய தடியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், என்னடா உருட்டுக்கட்டையை வச்சு சுவைட்டு இருக்கீங்க, திருப்பி வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில் நான் வந்து சொல்கிறேங்க. காவல்துறை 150 200 பேர் எதுக்கு நிற்கிறோம்? ஸோ ஒரு ஆளுக்கு 2 காவல்துறை, லைக் 2 போலீஸ் பர்சன். எதுக்கு நிற்கிறீங்க? என்ன அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்னங்க என்ன பண்றது? அசம்பாவிதம்? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்கள் முதலானது அவர்கள் கூடுவதற்கான அனுமதியை உங்களிடம் பெற்றார்களா? அதில் வந்து சீமானை சிறுபால் அடிப்பது போன்றெல்லாம் செய்யுது. அது என்ன சின்ன சின்ன குழந்தைகள். அதை தான் நான் சொல்லணும், அந்த குழந்தைங்களெல்லாம் கூட கூட்டிட்டு வந்து அந்த ஆபாசமான தடியை இவங்க அடிக்கும்போது அந்த குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு. நான் சும்மா சொல்ல ஃபோட்டோஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு குழந்தைகளை வச்சு செய்கிறாங்க, இதை வச்சும் செய்கிறாங்க, குழந்தைகளை செய்ய சொல்கிறாங்க. சீமானை யாருக்கு எதிராக பிச் பண்ணணும்னா திருமுருகன் காந்தி போன்ற லெட்டர் பேட் கோஷ்டியுடன் பிச் பண்ணணும்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. சரியா? அப்போ அதை வந்து சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டால் தான் முடியும். யாரை வைத்து முற்றுகையிட முடியும்? இந்த மாதிரியான சுந்தரவல்லி ஒரு ட்ரோல் கேரக்டர். அதுக்கு மேலே நான் ஐ டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு ஹர். ஸ்டாலினுடன் என்னுடைய சண்டை. ஸ்டாலின் ஒரு பொம்மை என்கிற காரணத்தினால் உதவாநிதியை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்தால் வேறு வழி இல்லாமல் உதவாநிதியும் எதிர்க்க வேண்டிய நிலை. அவ்வளவுதான். என்னுடைய நிலைப்பாடுகள் இத்துடன் முடிய வேண்டும். ஸ்டாலின் சுற்றி இருக்கக்கூடியவர்கள், ஸ்டாலினுக்கு அவ்வளோ அறிவுலாம் கிடையாது, ஸ்டாலின் மூலையெல்லாம் இருக்குது, வேறு விஷயம். சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இந்த பொம்மையை முன்னெடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா சீமானை பயன்படுத்த வேண்டும். எதற்காக அப்படின்னா திசை திருப்பிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தான் இவர்கள் செய்யக்கூடிய வேலை. சீமான் வீட்டிற்கு நோக்கி எல்லாரையும் அனுப்புவது. அதே தேதியை முடிவு இதை சூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன் சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அமலாக்கத்துறை இந்த தேதியில் இந்த இது கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அதனால் அதே தேதியை திருமுருகன் காந்தி மாதிரியான ஏவல் நாய்கள் தானே இவர்கள்லாம். இந்த ஏவல் நாய்களை கொடுத்து இதை பண்ணுன்னா பண்ண போகிறான். உடனே வெளி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் கே சாமியுடன் இணைந்துள்ளேன். எந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். திராவிட தரப்புலேருந்து பெரியாரை குறித்து அவமதிப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம், பெரும் படை வந்து சீமானவர்கள் வீட்டை வந்து முற்றுகையிட வந்து சென்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பான நிறைய நிகழ்வு நடந்துச்சு. திரும்பி எப்போயா வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தோடனே எதிர்த்தரப்பை பார்த்து பயந்துட்டாங்க. இனிமேல் திருப்பியும் அப்படி நின்னா என்ன ஆகும், நம்மளோட வியாபாரமே கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் பயத்தில் இருக்காங்க. வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் சீமானுக்கு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு முடிவெட்டுற கடை அங்கே இருந்திருக்கு, அதோட வாசலில் போய் நின்றுருக்காங்க. அதனால் அந்த முடிவெட்டுற கடைக்கு வந்து வியாபாரமே நேற்று ஃபுல்லாக இல்லையா. ஸோ திருப்பியும் இந்த மாதிரி திராவிட படை, பெரியாரின் பெரும்படை வந்து நின்றுச்சுன்னா வந்து எங்களோட வந்து சவர தொழில் எப்படி வந்து போகும் அப்படின்ற ஒரு கவலையோடு இருக்காங்க. அவன் இவ்வளோ கேட்டாங்களாமே, என்ன கருணாநிதிக்கு இங்கே வந்து போராடுறீங்க? நாங்க என்னடா பட்டோம், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சலூன் இருக்கு, அது முன்னாடி போய் நின்னுட்டாங்க. என்ன கருணாநிதிக்கு இங்க வந்து போராடுறீங்க? ஏன்னா இவங்க வந்து போராடின இடம் எங்கன்னா அவருடைய வீடு இல்லம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒரு பர்டிகுலர் சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஒரு கட் நீலாங்கரையில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ளே போகணும். உள்ளே போய் அது கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் திருப்பி லெஃப்ட் எடுத்திங்கன்னா அவருடைய இல்லம் வரும். இப்போ இவங்க வந்து அறிவித்த தேதி பாருங்கள், ஒரு ஒர்க்கிங் டே. சரியா? ஒரு ஒர்க்கிங் டேயில் இவங்க அறிவிக்கிறாங்க. இதுக்காக வேண்டி வாகனங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. யார் தரப்பிலிருந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, திமுக தரப்பிலிருந்தே ஏற்படுத்தி கொடுக்கப்படுது. சரி. சரியா? இல்லைனா திருமுருகன் காந்திக்கெலாம் எவன் வருவான்? இவன் யார்? அவன் திருமுருகன் காந்திங்கிற நபர் யார்? லெட்டர் பேட் கட்சி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு இயக்கம், கட்சியோட இல்லை, ஒரு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு நபர். இவனுக்கு யார் வருவான்? சரியா? இவன் கூட யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்கன்றதை பாருங்க. நம்ம தோழர் சுந்தரவல்லி, ஓகே, அவங்க எந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. கம்யூனிஸ்ட்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த இயக்கத்தில் இருக்காங்கன்னு. பெருந்தடியை பார்த்து பயப்படாத மகளிர் அணி அப்படிங்கிற இயக்கத்தில் இருந்திருக்காங்க. இல்லைங்க, அவங்க தானே சொன்னாங்க, இது என்ன தடி, இதோட பெரிய தடியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், என்னடா உருட்டுக்கட்டையை வச்சு சுவைட்டு இருக்கீங்க, திருப்பி வருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழியில் நான் வந்து சொல்கிறேங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான நபர்கள், இது கூட வந்து நம்ம கோவை ராமகிருஷ்ணா இவர், இந்த மாதிரியான நபர்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து காலாவதியான பீஸ். ஓகே, எந்த விதத்தில் காலாவதியான? வயதின் மூக்கில் சொல்ல மாட்டீங்களே, நீங்கள் மரியாதை தெரிஞ்சவராச்சு, அதனால கேட்குறேன். வயதையெல்லாம் நான் வந்து இதுவாக சொல்லுங்க. காலாவதியான பீஸ் இவங்க சொல்கிறது எவங்க கேட்குறான்? அந்த மாதிரி சொல்கிறீங்க. சரியா? இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே வந்து நிற்கிறாங்க.
இப்போ அங்கே நிற்கும் பொழுது காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்களோட அதிகமாக எண்ணிக்கையில் காவல்துறை நிற்குது. ஓ! அப்போ பெரிய இவங்க வந்து ஒரு 50 பேர் நிற்கிறாங்கன்னா ஓகே, ஓகே. காவல்துறை பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 பேர் நிற்கிறாங்க காவல்துறையினர். அதாவது இவங்க கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால பெருமளவுல காவல்துறை காவல்துறை நிற்கிறாங்க. காவல்துறை 150 200 பேர் எதுக்கு நிற்கிறோம்? ஸோ ஒரு ஆளுக்கு 2 காவல்துறை. ஐ மீன் லைக் எதுக்கு 2 போலீஸ் பர்சனல். எதுக்கு நிற்கிறீங்க? என்ன அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்னங்க என்ன பண்றது? அசம்பாவிதம் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க முதலானது அவர்கள் கூடுவதற்கான அனுமதியை உங்களிடம் பெற்றார்களா? பெறல. அவங்க ஒரு அறிவிப்பை விடுறாங்க. இப்போ இதே மாதிரியான ஒரு அறிவிப்பை பாஜக விட்டது. அவங்களோட மகளிர் அணி வந்து பேரணியா வரப்போறாங்க. யார் அந்த சார்? அந்த விவகாரம் குறித்து அவங்க வந்து மதுரையிலிருந்து பேரணியா வரப்போறாங்கன்ட்டு. நம்ப மாட்டீங்க, காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் நீங்க வீட்ட விட்டு வெளில வரக்கூடாது. அப்படின்னு காவல்துறையினர் போய் சொல்றாங்கங்க. அந்த மகளிர் அணி இவங்கள்ட்டலாம். ம். நீங்க வெளில வரக்கூடாது அப்படின்னு. காவல்துறையுடைய வேலையா அது? ஒரு பேரணி நடத்துவது அப்படின்றது யாரையும் முற்றுகையிடலை. அவங்க பேரணி நடத்தி வராங்க. பேரணிக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த முட்டுக்கட்டையை போடுவீங்க. ஆனால் இங்கே ஒரு வீட்டை வந்து முற்றுகையிடுவது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல், அனுமதி இல்லாத செயல். எந்த அரசாங்கமும் அனுமதி கொடுக்க முடியாது அதற்கு. அப்படின்னும் பொழுது அதை எப்படி நீங்கள் வந்து காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது? அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த தட்டிகள்லாம் வச்சு ரொம்ப ஆபாசமான ஒரு தட்டிகள். இந்த கும்பல் செய்கிறதுனா வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஆபாசமான தட்டிகளை எல்லாம் வைத்து அதில் வந்து சீமானை செருப்பால் அடிப்பது போன்றெல்லாம் செய்து, அதுவும் என்ன சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அதான் நான் சொல்லணும். அந்த குழந்தைங்களெல்லாம் கூட கூட்டிட்டு வந்து அந்த இதெல்லாம் ஆபாசமான நீங்க தடி பண்ணலாமா? இவங்க அடிக்கும்போது அந்த குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு. நான் சும்மா சொல்ல ஃபோட்டோஸ்லாம் என்ன இருக்கு. மாதிரியான ஒரு இல்லை குழந்தைகளை வச்சு செய்கிறாங்க இதை. இதை வச்சும் செய்கிறாங்க. குழந்தைகளை செய்ய சொல்கிறாங்க. அப்போது இவங்களெல்லாம் போக்சோல தண்டிக்கணும். காவல்துறை எப்படி இதை வேடிக்கை பார்த்தது? குழந்தைகளை எப்படி இங்கே அனுமதிப்பீங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு? அண்ட் அதை கைது பண்ணி கூட்டு போய் அந்த வேன்ல ஏத்துறாங்க. அந்த குழந்தைய உட்காந்துருக்கு. அதுக்கு புரியல நம்ம அந்த எதுக்கு குழந்தையை வந்திருக்கோம். கைது பண்ணி அதை வைக்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஒரு கொடுமை இதெல்லாம். இந்த நாடகத்தை எல்லாம் இவர்கள் எதற்காக அரங்கேற்றுகிறார்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வி. இந்த நாடகத்தை எதற்காக இவர்கள் அரங்கேற்றுகிறார்கள் என்றால் ஒரே காரணம் தான். என்னென்னா, இன்றைக்கு சீமான் யாருக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ, சரியா, உண்மை என்னன்றதை நம்ம உடச்சி பேசுவோம். சீமான் இன்றைக்கு தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். 3வது பெரிய கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் அவருடைய செல்வாக்கு மேலும் உயரக்கூடாது அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க? அவரை சுருக்க வேண்டும். அவருடைய இமேஜை சுருக்கணும். அப்போ எப்படி சுருக்குவீங்க? நாம் தமிழர் கட்சி என்பது 3வது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கிறது. அப்போது அவங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னால் போய் போராட்டம் நடத்தினீங்கன்னா அதை அங்கீகரிக்கும் வண்ணம் ஆகிவிடும். அதனால் மாறாக இந்த லெட்டர் பேட் கோஷ்டிகள் எல்லாம் வைத்து சீமானுக்கு எதிராக அவர் வீட்டில் போய் முற்றுகையிட வேண்டும். எதுக்கு வீட்டில் போய் முற்றுகையிடுவீங்க? வீட்டில் யார் இருப்பாங்க? அவர் குடும்பத்தினர் இருப்பார், மனைவி இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, இவங்க தான் இருப்பாங்க. வேறு யாராவது இருப்பாங்களாங்க? அப்போ அங்கே எதுக்கு நீங்கள் முற்றுகையிடுறீங்க? என்ன பர்பஸ்? 2 விஷயங்கள் தான். ஒன்று, நோக்கம் சீமானை சிறுமைப்படுத்த வேண்டும். சிறுமைப்படுத்துவது என்பது எப்படி? அவரை சிறுமைப்படுத்தி யாருக்கு இதுவாக சுருக்க வேண்டும், நிகராக சுருக்க வேண்டும். இந்த திருமுருகன் காந்தி போன்ற ஒரு லெட்டர் பேட கோஷ்டி, இவன் யாருன்னு இவன் பக்கத்து தெருவுக்குள்ள இருக்கவனுக்கே தெரியாது. அப்படியான ஒரு ஆளிடம் அவரா இவரா அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது இவங்களுடைய கவனமாக உள்வாங்கிக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். திமுகவுடைய பிளான் இதுதான். ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஆப்டிக்ஸ்னால் என்னென்னா நீங்கள் பார்க்கக்கூடியது. இதில் இந்த இடத்துல சீமானை யாருக்கு எதிராக பிச் பண்ணணும்னா திருமுருகன் காந்தி போன்ற லெட்டர் பேட கோஷ்டியுடன் பிச் பண்ணணுன்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. சரியா? அப்போ அதை வந்து சீமானுடைய வீட்டை முற்றுகையிட்டால் தான் முடியும். யாரை வைத்து முற்றுகையிட முடியும்? இந்த மாதிரியான சுந்தரவல்லிலாம் ஒரு ட்ரோல் கேரக்டர். அதுக்கு மேலே நான் ஐ டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு ஹர். சுந்தரவல்லி, சீமா, திருமுருகன் காந்தி, அப்புறம் வேறு யார், இந்த மாதிரி XYZ, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வைத்து ஒரு அம்மா வந்து பயங்கரமாக இது ஒப்பாரிலாம் வச்சு பயங்கரமாக ஆக்ட்லாம் கொடுத்துச்சு. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்கெல்லாம் பாவம். இவங்கெல்லாம் எப்போ இந்த மதிவதனி அப்படின்னு இதெல்லாம் எப்போ வர முடியும் வெளியில்? இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் இதெல்லாம் வந்து திருவிழா நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து அப்போ நடன கலைஞர்களுக்குலாம் வேலை கிடைக்கும். இதெல்லாம் அப்போ தானே வந்து தாங்க பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
இந்த அட்லீஸ்ட் பேமெண்ட்டாக செட்டில் பண்ணிருவாங்களா? அது தெரியல. கலைத்துறையில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஆடுறாங்க ரோட்டில் அப்படின்னா வந்து அவங்கள திருவிழாவுக்கு வந்து மக்களை மகிழ்ச்சிட்டு போகிறாங்கன்னா ஏதோ ஒன்று 500 200 கொடுத்துடணுங்க அன்னைக்கு. 200 தான், 500லாம் இல்லை. எனக்காட்சிகளாக இருந்தால் அவங்க எப்படிங்க பொங்கி சாப்பிடுவாங்க? 200 தாங்க, அதுக்கு 200 மேலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சரி. ஆனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது? ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. சி லெட் அஸ் டாக் அபவுட் குட் அண்ட் கிரே ஏரியாஸ் ஆல்சோ. நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே வந்து நாம் தமிழருடைய தொண்டர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் கூட்டிட்டாங்க. எங்கே? அவர் வீட்டில். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லைங்க, சீமானுடைய அபிமானிகள், எல்லாருமே எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்க. கூட்டினோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, சீமானுடைய மனைவி அவங்க கயல்விழி அவர்கள் அவங்க வராங்க வெளியில் வந்து எல்லாரையும் பார்த்து உபசரித்து அவங்களுக்கு சாப்பாடு, மகளிர் அணி, ஆமாம், அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நியாயமான விஷயம். என்னென்னா, வீடு என்றால் வந்தாரை உபசரிப்பது என்பது தாய்மை பண்பு. சரியா? இது வந்து நம்முடைய இருக்கக்கூடிய தமிழ் பண்பாடுன்னு வச்சுப்போம், இல்லை இந்திய பண்பாடுன்னு கூட வச்சுப்போம், ஏதோ ஒரு, ஆனால் நம்மளுடைய பண்பாடு. அப்போ அதை அவர்கள் காட்டுகிறார்கள். அதாவது ஒரு பக்கம் வந்து வீட்டை முற்றுகையிடுவேன் அப்படின்றது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். அது ஏன் விரோதமான செயல் அப்படின்னா, சீமான் என்பவர் ஒற்றை நபர் அல்ல. சீமான் என்பவர் ஒரு இயக்கத்தின் முகம். அப்போ அந்த இயக்கத்தின் முகம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அந்த இயக்கத்தின் கருத்தைத்தான் வெளிப்படுத்துகிறார் என்கிற பொழுது அந்த இயக்கத்திற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்ற அந்த 36 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இல்லையா? இந்த 36 லட்சம் மக்களையும் அவமானப்படுத்துகின்ற செயல் அந்த இயக்கத்தின் முகத்துடைய வீட்டை சென்று முற்றுகையிடுவது அப்படின்றது. கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளும். எதை வீட்டை போய் முற்றுகையிடுற? என்ன காரணம்? எனக்கு காரணம் தெரியும், பட் கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து அவங்க முற்றுகையிடுறாங்க. எனக்கு தெரியும், இதை வந்து அங்கேயே தடி போட்டு நிறுத்திடுவாங்க, இந்த கூட்டத்தை அப்படியே ஒரு வண்டியில் ஏற்றுவாங்க, கல்யாண மண்டபத்தில் எங்கேயோ வச்சு திருப்பி ஈவினிங் அமுச்சு விட்ருவாங்க, இது ஃபுல்லாக நியூஸாக ஓடும். தெரியும் நம்மளுக்கு. அவன் ட்வீட் போடுறாங்கங்க, அந்த சுந்தரவல்லி ட்வீட் போடுறாங்க. என்ன போடுறாங்க? டேய் சீமான், டேய் நான் குடிச்சிட்டு வந்து உன்னை உதைப்பேன்டா. இதை சாக்கா வச்சு அவங்க குடிக்கலான்னு பார்க்குறாங்க பாருங்க. நீங்கள் எதுக்கு வேணால் குடிச்சிட்டு போங்க, அது ஏங்க சீமானவர்களை இழுக்கிறீங்க? அது உங்கள் இஷ்டம். யாரும் குடிக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. மற்றவங்கள ஒரு சாக்கா வச்சு குடிக்கக்கூடாது. நீ அதை சாக்கா வச்சு நீ குடிச்சிட்டு போ. இது எதுக்கு பொதுவாக நீ ஒரு ட்வீட் போட்டு என்ன சாதிக்க நினைக்கிற? அப்புறம் நீயே பெருமையாக பேசுகிற, கள்ளுக்கடையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஈவேரா வந்து தென்னை மரத்தெல்லாம் வெட்டினாருன்னு நீயே தான் பேசுகிற. ஏதாவது மேட்ச் ஆகுதா பார்த்தீங்களா? இவங்களுடைய பேச்சுக்களுக்கும் ஈவேராவே பிற்பாடு வந்து ஒரு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார் அப்படின்றது வேறு விஷயம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்களுக்கு ஏதாவது சரியான நோக்கம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சுந்தரவல்லியில் எனக்கு தெரிஞ்சு டபுள் ஏஜென்ட்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு மீம் போட்டாங்க அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதாவது சீமானவர்களை வந்து வேற பெரியார் அடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கணும் கான்செப்ட் படி, பட் சீமான் கிட்ட வந்து பெரியார் அடி வாங்குற மாதிரி மீம் போட்டாங்க. அதுதான் சொல்கிறேங்க, அவங்க பாவம் நிதானத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நான் என்ன கேட்குறேங்கன்னா, இது மாதிரி நீங்கள் செய்வது அப்படின்றது சீமானை சுருக்கி இந்த சுந்தரவல்லி, திருமுருகன் காந்தி இந்த மாதிரியான கேலிபரில் இருக்கக்கூடிய நபர்கள், நம்மெல்லாம் வந்து இதில் சொல்லுவோம் வெறும் பயல்கள்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரியான கேலிபரில் இருக்கக்கூடிய நபர்களோட நீங்கள் வந்து கொண்டு வந்து நிறுத்தணும்னு பார்க்குறீங்க. இந்த ட்ராப்புக்குள்ளே சீமான் விழக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஒரு தலைவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியெலாம் எனக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு இது. சரி, என்னன்னா அவர் பேசியிருக்கவே கூடாது. என்னுடைய தனிப்பட்ட நேத்தி கொடுத்த அந்த ரிப்ளையை சொல்கிறீங்க. அவர் வந்து இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது இடுமானங்கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இவங்கள மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு போகிறாங்க. சுந்தரவல்லிக்கெல்லாம் வந்து ஐடிவிங்க சொல்லிட்டு போகுது. இது எதுக்கு இவர் வந்து சொல்லணும்? இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை நான் பாராட்டுறேன். அதாவது வீடுன்னு வந்துட்டாங்க அப்படின்னா என்னுடைய மனைவி வந்து எல்லோரையும் உபசரிப்பார். ஏன்னா அது தாய்மை பண்புடன் செய்யக்கூடியது. அது சரி. அவங்க வெளில வந்தாங்க, அவங்க எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து சாப்பாடு பரிமாறுறது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்தாங்கன்றது வரைக்கும் ஐ அக்ரி. இவர் ப்ரெஸ் மீட்டே கொடுத்துருக்கூடாது, ஈவினிங் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கணும். அதாவது என்னென்னா, மதியம் வந்து இடுமாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் போன்றவர்களை பேச விட்டுருக்கணும். நீங்கள் பேசுங்க, அபூபக்கர் இது மாதிரிலாம் இருக்காங்க, இந்த சகோதரர்கள் எல்லாம் பேச விட்டுருக்கணும். அப்படி இல்லைங்க, நீங்கள் சொன்னதான் வீடு வரைக்கும் நம்மளுக்காக வந்திருக்காங்கன்றப்போ நம்மளே நம்மளோட முகத்தை காட்டி பேசுறது தானங்க சரியாக இருந்திருக்கும். அது தப்புன்ற நான். ஓகே, அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவர் தனியாக கூட்டங்களுக்குள்ளே பேச வேண்டியதானே. அவங்களோட ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க?
ஏன்னா அவங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? திருமுருகன் காந்திக்கு ஈக்குவல் சீமான் அப்படின்னு நிறுவனம்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்க ஏன் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க? நீங்க இது பண்ணாதீங்கன்ற நான். இடும்பாவனம் கார்த்தியை பேச சொல்லுங்க. சாட்டை துரைமுருகனை பேச சொல்லுங்க. அபூபக்கரை பேச சொல்லுங்களேன். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஃபர்ஹானா ம். அவங்கள பேச சொல்லுங்க. இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் பேச சொல்லுங்களேன். பேச்சாளருக்கா பஞ்சம் ஆ மட்டும் இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களெல்லாம் பேச சொல்லுங்க. அவங்கள சிறப்பான பேச்சாளர்கள் அவங்கள பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் ப்ரெஸ் மீட்டுக்கு வாங்க. ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி கேட்பாங்க. ஏங்க லெட்டர் பேட் கட்சிக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க. அதான் என் தம்பிங்க பதில் சொல்லிட்டாங்களே, என் தம்பி தங்கைங்க பதில் சொல்லிட்டாங்கல்ல. நான் பேசியது தான். ஈவேரா குறித்து நான் பேசியது தான். சரியா? இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன். சரியா? எனக்கு எதிராக நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க அப்படின்னா, அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க. அந்த நீதிமன்றத்தில் என்னுடைய ஆதாரங்கள் என்ன இருக்கிறதோ அதை நான் அங்கே நான் சமர்ப்பிக்க போகிறேன். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஈவேரா பேசியதையெல்லாம் நாங்கள் நாட்டு உடைமையாக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு எப்படி ஈவேரா பேசியதெல்லாம் நாட்டுடைமையாக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதே மாதிரி நானும் ஆதாரங்களை உங்கள் முன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, நாங்கள் வைக்க போகிறேன் சரி. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கணுன்ற நான். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய சண்டை யாருடன்? என்னுடைய சண்டை ஸ்டாலினுடன். என்னுடைய சண்டை உதயநிதியுடன். ஏனென்றால் உதயநிதியை இவர்கள் நிறுத்தியதனால். உதயநிதியோட வர்த்து கிடையாது சண்டை போடுறதுக்கெல்லாம். ஆனால் ஸ்டாலினுடன் என்னுடைய சண்டை. ஸ்டாலின் ஒரு பொம்மை என்கிற காரணத்தினால் உதயநிதியை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்ற காரணத்தால் வேறு வழி இல்லாமல் உதயநிதியும் எதிர்க்க வேண்டிய நிலை. அவ்வளவுதான். என்னுடைய நிலைப்பாடுகள் இத்துடன் முடிய வேண்டும். அப்படி சொல்கிறீங்க நீங்கள். ஃபைன். ஆனால் இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குங்க. சீமான் அவர்களோட வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் வந்து எதிர்த்தரப்பாக இருந்தாலும் ஒரு தாயுள்ளம் கொண்டு வந்து அவருக்கு வந்து கால் பண்ணி பர்சனலாக வந்து பேசி அவருக்கு வந்து மனசார வந்து நிறைய வார்த்தைகளை சொன்னார். கருணாநிதி செத்து அப்பேற்பட்டவருக்கு காதுக்கு இந்த விஷயம் போயிருக்காதுன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவர் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டார். கருணாநிதி செத்து போன போது கூட தான் சீமான் போய் ஆறுதல் சொன்னார். சரி, இதில் என்ன இருக்குது? கருணாநிதி செத்து போன போது நேரில் போய் ஆறுதல் சொன்னாருங்க சீமான். சரிங்க. இவர் ஃபோனில் தானே ஆறுதல் சொன்னார். முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமல் நடக்குதுன்னு நினைக்கிறேங்க. அவர் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாருங்க. இதெல்லாம் நீங்கள் திமுக மேலே பழிய போடுறதுனால சொல்கிறேன் நான். இல்லைங்க, முதல்வருக்கு தெரிஞ்சு நடக்க தெரியாமல் நடக்கல. திமுகவுடைய திட்டமே ஸ்டாலினை மட்டுப்படுத்த வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதே சமயத்தில் ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் சுற்றி இருக்கக்கூடியவர்கள், ஸ்டாலினுக்கு அவ்வளோ அறிவுலாம் கிடையாது. ஸ்டாலின் இந்த மூலையெல்லாம் இருக்க போகுது, அது வேறு விஷயம். சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இந்த பொம்மையை முன்னிறுத்தக்கூடியவர்கள், இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னா சீமானை பயன்படுத்த வேண்டும். எதற்காக அப்படின்னா திசை திருப்புவதற்கு. சரி, இப்போ நேற்றுக்கு உண்மையாக ஃபோக்கஸ் எங்கே இருந்திருக்கணும்? உண்மையாக ஃபோக்கஸ் 7 சம்மனுக்கு ஆஜராகாமல் 8வது சம்மனுக்கு ஆஜரான கதிரானந்த் மேலே இருக்கணும். 14 கோடி ரூபாய் உனக்கு எங்கேருந்து வந்தது? விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க இடி. அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருந்தது. அதுதானே இருக்கணும். கேள்வி அதுதானே இருக்கணும். பார்வையும் அதுதானே இருந்திருக்கணும். செந்தில் பாலாஜி உடைய வீட்டிற்கு அமலாக்கத்துறை வந்த பொழுது மீடியா மொத்தமும் அங்கே தானே பார்த்துச்சு. அப்போ இங்கேயும் பார்க்கல. அதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தான் இவர்கள் செய்யக்கூடிய வேலை சீமான் வீட்டிற்கு நோக்கி எல்லாரையும் அனுப்புவது. அதே தேதியை இது சூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன் சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அமலாக்கத்துறை இந்த தேதியில் இந்த இது கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அதனால் அதே தேதியே திருமுருகன் காந்தி மாதிரியான ஏவல் நாய்கள் தானே இவர்கள்லாம். இந்த ஏவல் நாய்களை கூப்பிட்டு இதை பண்ணுன்னா பண்ண போகிறான். சரி, இங்கே தான் எனக்கு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். ஒரு நாய்க்குட்டி இருக்குது, பப்பி. சரி, அது வேணாம். ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை எதாவது பண்ணிடுச்சுன்னா பின்னாடி பெரியவங்க இருந்தால் வேலிடேஷனுக்கு திரும்பி வந்து பார்க்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, வந்துட்டு இருந்த 200 வரது இல்லையே மணி ஆர்டரில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் வீட்டுக்கிட்ட போயிட்டு இவங்களே பிளான் பண்ணி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை பண்ணுறாங்களா? திமுகவே முழுக்க கால் டாக்ஸி புக் பண்ணி உங்களை அனுப்பியிருக்காங்களா? அனுப்பி வைத்ததே திமுக தான். இதை நீ இந்த தேதியில் பண்ணு, எங்களுக்கு மடைமாற்றம் பண்ணணும், எங்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எப்படி திசை திருப்புறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுதான். ஸோ எப்பவுமே ஆர்டருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கோஷ்டியாக இவங்க இருக்காங்க. வேற என்ன பெரியார் சவத்தை பற்றி வந்து தப்பாக பேசக்கூடாது. பெரியார் வந்து தப்பாக பேசிட்டாரு, ஆபாசமாக பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இவங்க வந்து ஃபுல்லாக செருப்பால் அடிக்கிறாங்க. ஒருத்தர் என்னன்னா அந்த உருவ பொம்மையை எரித்து அதை தூக்கி போடுறான், அசிங்கமாக பேசுகிறாங்க, பச்சையாக பேசுகிறாங்க, பெண்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அசிங்கமாக. இதுதான் பெரியாரிசமா? இல்லைங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இவர்கள் ஈவேராவை தூக்கி பிடிப்பார்கள். ஈவேரா சொன்னதாக இவர்களாக சொல்கிறாங்களே, ஒரு பரப்புரை சொல்கிறாங்களே ஈவேரா சொன்னாருன்ட்டு. இது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. ஈவேரா சொன்னதாக இவர்கள் செய்யக்கூடிய பரப்புரைகளை இவர்களே பின்பற்றுவார்களா என்றால் இவர்களே பின்பற்ற மாட்டார்கள். அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அது எங்கள் குடும்பத்துடைய தனிப்பட்ட விஷயம்வாங்க.
நம்மளுடைய புரியுது. கேள்வி என்ன அப்படின்னா, ஈவேரா சொன்னதாக அல்லது பரப்பப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். இந்த பிம்பத்தை உடைக்கிறார் சீமான். அப்படின்னா கருத்தியல் ரீதியா நீ அதை எதிர்கொள்ளலாமே. இருந்தாலும் இப்போ ஒருவேளை அந்த தடையை மீறி போயிருந்தாங்கன்னா, அந்த சைடு ஏதோ ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்திருக்கலாம். போனாடி அந்த மாரி ஏதாவது கொடி போட்ட கார் வந்திருக்கலாம். அங்க ஒரு வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா என்னங்க பண்றது? அசம்பாவிதம் இத வந்து எப்படி அலோவ் பண்றாங்க? அது இது என்ன காவல்துறை கல்ச்சர்? தானே பார்க்கணும். நம்ம அரசியல் இது என்ன கலாச்சாரம்னு இது எனக்கு புரியவே இவங்க இல்ல. காலங்காலமாக பின்பற்றக்கூடிய கல்ச்சர். இது இன்னைக்கு நேத்தி கல்ச்சர் இல்ல வரும். ஈவேராவுடைய மிகப்பெரிய இது என்னன்னா, ஈவேரா நடத்தி கொண்டிருந்ததே ஒரு லெட்டர் பேட் கட்சி தான். அந்த காலத்து திருமுருகன் காந்தி தான் ஈவேரா. சரியா? ஆனா, ஈவேராவிட்ட இருந்த ஒரு டிஃபரன்ஸ் திருமுருகன் காந்தியை விட ஈவேரா எங்கிருந்து மேலே பார்க்கலாம் அப்படின்னா, ஈவேராவுக்கு ஒரு 10,000 பேர் தமிழ்நாடு முழுக்கன்னு வச்சுப்போம். ஒரு 10,000 பேர் ஒரு கல்ட் ஃபாலோவிங் மாதிரி. அதாவது ஜாமீன் எடுப்பதற்கும் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு இருந்தாங்க. இந்த 10,000 பேர் கொடுக்கக்கூடிய சவுண்ட் இருக்குது பாருங்க. இது ஏகப்பட்டதாக இருந்தது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எதுக்கு நம்ம நோண்டணும் அப்படின்னு கடந்து போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நீ யாருன்னு பார்த்துருவோம்டா அப்படின்னு இறங்கி இருக்கிறவர் சீமான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா திருமுருகன் காந்தி என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கலாம் கூப்பிடல. முடிஞ்சா வாங்கன்னு தான் சொல்லியிருந்தோம். நல்ல வேளை எல்லாரையும் கூப்பிட்டுருந்தா உங்களால உங்க கூட்டத்த வந்து கட்டுப்படுத்திருக்கவே முடியாது. அடடே அப்படின்னு அப்புறம் சொன்னாருங்க. கேட்கவே சரி. பயமா இருந்துச்சுல்ல? ஏன் என்ன பண்ணுவார்? தெரியல. அப்போ இவன் எல்லாம் இப்போ ரோடுக்கு போனான்னா இவன் பக்கத்து தெருவுக்கே யாரும் இவன் தெரியாதுங்க. நான் ஒரு சொல்றான். அது வேற அப்பாவிங்க. ஒரு 5 வாட்டி சொல்கிறான். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறான். என்னென்னு ஏன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்தை சொல்லிவிட்டு வந்திருக்க வேண்டும். அலுவலகத்தை நீ சொல்லாமல் எப்படி வந்தாய்? அலுவலகத்துக்கு நீ சொல்லிவிட்டு தானே வந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு. நான் ஏன் சொல்லிட்டு வரணும்? சொல்லிட்டு வந்தானே சொல்லாமல் வந்தானே. முற்றுகை என்பது தவறு. அது அலுவலகத்தை பண்ணீங்களோ இல்லை வீடை பண்ணுறீங்களோ, முற்றுகை என்பதே அனுமதி இல்லாமல் நடக்கிறது. நீ என்ன காவல்துறை அனுமதி பெற்று வந்தியா? காவல்துறை அனுமதி பெற்று வந்தியா நீ? காவல்துறை உனக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி வீட்டை முற்றுகையிடுவதற்கெல்லாம் சட்டத்தில் அனுமதி இருக்கா? அப்புறம் நம்ம சட்டத்தை நீ பின்பற்றின மாதிரியும் மற்றவங்க பின்பற்றாத மாதிரியும் பேசுகிற. இல்ல நான் ஒரு அப்பாவியா இருந்திருக்கேன் கிஷோர் பிரதர். எனக்கு வந்து இந்த அரசியல் இதில் வந்து நிறைய தெரியல. நான் போயிட்டு ஏதோ அவர் வந்து தமிழ் தேசியம்லாம் சொல்கிறாரே வாங்க ஒரு இன்டர்வியூவில் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டா சொல்லுங்கள் சார் அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணார். அப்புறம் நான் கூப்பிட்டேன் வாங்க கொஸ்டின்லாம் என்னன்றது சொல்கிறேன் டிஸ்கஸ் பண்ணலாம் பேசலான்ற அப்புறம் ரிப்ளையே காணும். அப்புறம் தான் புரியுது அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே அவங்க எடுக்கிறது இல்லை. மேலே இருக்கவன் சொல்லுவான் கீழே இருக்கவன் செய்வான். அது ஒரு அப்படிங்கிற ஈகோ நிலைமையில தான் சிஸ்டம்குள்ளே இருக்கக்கூடிய அதான் சொல்கிறேன், ஒரு ஏவல் நாய். ஏவல் நாய்க்கு ஏன் நீ இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க அப்படின்றத நான் சீமான் அவர்களிடம் நான் கேள்வியாகவே வைக்கிறேன். கையில் பல நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கட்சியுடைய, அதுவும் இந்த கட்சி சாதாரணமான கட்சியா? தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சிங்க. அப்படிப்பட்ட கட்சியோட தலைவர் நீங்கள். கண்ட ஏவல் நாய்களும் கண்டதையும் பேசுவோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்கள்? இதெல்லாம் பேசவே கூடாது. பல குவாரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளை வந்து அப்படியே வந்து அடைச்சி வச்சு வேலை வாங்குறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு அமைப்புகள்லாம் கொத்தடிமைகளாக இருந்து எந்திரிட்டு திமுகவுக்காக போட்டோம். வேலை செய்யுது. இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இவங்கெல்லாம் உங்கள் கட்சியிலேயே காப்பாத்துறதுக்கு. நிறைய இருக்காங்க. உங்கள் கட்சியிலேயே உங்கள் தம்பிகள் தங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பதில் சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் சீமான் அவர்கள் பண்ணது வந்து நியாயம் இல்லைங்க. அவருடைய பெருந்தன்மையில் இல்லைங்க அவர் பண்ணது நியாயம் இல்லை. ஏன்னா மத்தியானம் வேலை இவங்களுக்கு வெறும் 200 ருபீஸ் கழிச்சு வந்து டாக்ஸிக்கு வந்து பிடிச்சி அனுப்பிட்டாங்க. திருப்பி வெயிலில் திருப்பி அவங்களாம் கைது செய்யப்பட்டு போகிறாங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த நியூஸில் காட்டி மட்டன் பிரியாணி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்த ஆதரவாளர் எல்லாருக்கும் போட்டிருக்காரு. ஸோ அவங்க மனசு எப்படி புண்பட்டுன்னு அவரை யோசிச்சு வீட்டுக்கு வரவங்களுக்கு விருந்தோம்பல் அப்படின்றது அவருடைய வழக்கங்க. தமிழர் பண்பாடு அது. கஷ்டப்பட்டு வெயிலில் அவர் வந்து பண்றாரு. அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி மதிப்பது என்பது வழக்கம், தமிழர்கள் பண்பாடு. சரியா? திறந்த வீட்டில் எந்த நாயும் நுழையுமா அப்படின்னா அந்த நாயை விரட்டடிப்பது என்பது மனித இயல்பு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி அடுத்த வாட்டி முற்றுகையிடாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சீமான் அவர்கள் விருந்தோம்பலோட அடுத்த நிலைக்கு போய் அந்த சலூன் கடைக்கிட்டே வந்து ஒரு அண்டாவை பிரியாணி வச்சுட்டு எதிர்ப்பாளர்களுக்கே பிரியாணி போடணுங்க. அவர் வரக்கூடாதுங்க. அவருக்கு இல்லைங்க அவர் சார்பில் பிரியாணி வந்து அந்த எதிர்த்தரப்புக்கும் போகணும் அப்படிங்கிற நம்மளோட தம்பிகள் தங்கைகள் செஞ்சுட்டு போகிறாங்க. ஓகே அவர் சீன்லேயே வரக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய அஜெண்டாவே அப்படி அவரை சுருக்கணுன்றதான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஆர்எஸ் பாரதி எதுக்கு விஜயை பற்றி பேசுகிறாரு? பாஞ்சின்னு பேசுகிறாரு. எதுக்குன்னா விஜய்டன் திரும்பி பதில் வந்ததுன்னா ஆர்எஸ் பாரதியும் விஜயும் இல்லை அப்படின்ற ஒரு லெவல் கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அது எனக்கு புரியுதுங்க. நான் என்ன சொன்னேன், அடுத்த வாட்டி எதிர்ப்பாளர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு குண்டான அமுச்சு விட்டுருணும். அந்த சலூன் கடை பக்கத்தில் வச்சுட்டு போனால் அவங்களும் போராட்டம் மட்டும் நல்லா தெம்பா சாப்பிட்டு போகிறாங்க. திருப்பி கொடுக்கணுமே அவனுங்க. அப்படி சொல்கிறீங்களா? இப்போ தான் எனக்கு புரியுது. மிக்க நன்றி.